சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படத்திலிருந்து சுந்தர் சி விலகியது ஏன் என்பதை பற்றி எடுத்து பேசணுங்கிறது தான் தலைப்பு. இவர் ஏன் ஏற்காம இன்னைக்கு சுந்தர் சி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்லாம் அனலைஸ் பண்ணா, ஆராய்ச்சி பண்ணா, ஆய்வு பண்ணாக்கா எனக்கு மனசுல ஒண்ணே தான் பட்டுது. ஒரு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம், பழைய காலத்து படம் குலமகள் ராதை. அந்த படத்துல ஒரு பாட்டு வரும், உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இந்த பாட்டைத்தான் இங்க எடுத்து நான் பொருத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டாக்கா, இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு இயக்குனரை, நல்ல மாஸ் மசாலா தெரிஞ்ச ஒரு இயக்குனரை, நல்ல நகைச்சுவை படங்கள் எடுக்கக்கூடிய அந்த திறமை படைத்த ஒரு இயக்குனரை இந்த படத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்ச அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர தயாரிப்பாளர், அவர் மேலேயும் தப்பு இல்லை, அவர் மேலேயும் குத்தம் இல்லை. அந்த பிரம்மாண்டமான படைப்புல அந்த பிரம்மாண்டமான நட்சத்திர தயாரிப்பாளருக்கு கை கொடுக்கணும், அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அவருக்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலேயும் குத்தம் இல்லை. அதே மாதிரி இப்படி ஒரு இரு பெரும் துருவங்கள், இரு பெரும் நட்சத்திரங்கள், இரு பெரும் உச்சம் அவர்கள் சேர்ந்து தனக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு முழு மூச்சுடன் பாடுபட்டு, அதற்காக உழைத்து, அதற்காக தன்னார்வத்தோடு செயல்பட்ட நம்முடைய இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் மேலும் குத்தமில்லை. இவர்கள் 3 பேரும் எந்த சூழ்நிலையின் காரணமாக இந்த படத்திலே இப்படிப்பட்ட ஒரு காலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது இது காலம் செய்த கோலம், அதுதான் இந்த ஞாலம். இவர்கள் ஏன் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் சூழ்நிலை ஏற்பட்டது என்ற காரணம் இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த முடிவை பற்றி இன்றைக்கு முச்சந்தியில உட்கார்ந்துகிட்டு 300 பேரா, ஏன் 3000 பேரா, ஒரு 3 லட்சம் கருத்துக்களை விதவிதமா மூக்கு வச்சு, கண்ணு வச்சு, காது வச்சு, கை வச்சு, கால் வச்சு விதவிதமா உழவ விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், நாட்டில் இன்னைக்கு ஒரு எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு இந்த SIR அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டாக்கா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், ஒரு சிறப்பான இந்த வாக்காளர் பட்டியலோட அந்த திருத்தம், அந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து திருத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவின் நம்மளுடைய தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன் ஒரு முடிவெடுத்து அதற்கான ஒரு ஃபார்மை, ஒரு படிவத்தை கொடுத்து அதை இன்னைக்கு ஃபில்அப் பண்ணுன்ற ஒரு சூழ்நிலை வரக்குள்ள படித்தவங்க, கொஞ்சம் நல்ல விவரம் உள்ளவங்க, இன்னும் சில பேர் கட்சிகள் வழக்கறிஞர்களை கொண்டு அதை அவங்க வழிகாட்டுதல் இருந்தாக்க அவங்கெல்லாம் அந்த படிவத்தை ஃபில்அப் பண்ணிடுறாங்க. ஆனால் படிக்காத பாமர மக்கள், ஏழைகள், அவங்கவுங்க இந்த வாக்குரிமையை திரும்ப இப்போ ஏற்கனவே வாக்காளர் பட்டியல் அவங்க பேர் இருந்தால் கூட அதெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு இப்போ புதுசாக இந்த வாக்காளர் பட்டியலுக்காக இவர்கள் போய் இவங்களோட பேரை சேர்க்கணும்னு சொல்லக்குள்ள அதில் 1000 கண்டிஷன். ஆதார் அட்டையை கொண்டு போனாக்கா அந்த ஆதாரம் 10ன்றாங்க. ஏன் பேன் கார்டு எடுத்துட்டு போனா அந்த ஆதாரம் 10ன்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லோட அந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போகணுமா, அது இன்னும் இல்லை, பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சான்றிதழ் கொண்டாதுன்னு அதை கொண்டா, இதை கொண்டா, அதை ஃபில்அப் பண்ணு, இதை ஃபில்அப் பண்ணு, உங்களோட உறவினர் யார், சொந்தக்காரன் யார், அது இதுன்னது மக்கள் போய் இன்னைக்கு கதி கலங்கி போய் அப்படியே அவங்க அப்படியே வயிறுலாம் கிருகிருக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்காங்க. அதை பத்திலாம் ஒரு விளக்கம் கொடுக்காம, அதுக்கு ஒரு வழிவகை செய்யாம இன்னைக்கு சுந்தர் சி அவர் விலகியதற்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? அந்த என்ன காரணம் அந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னமோ அவங்களுக்கு பக்கத்தில் போய் இவங்க உட்காந்துக்கிட்டு பயாஸ்கோப் வச்சு படம் பார்த்துட்டு வந்த மாதிரி பக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தவரை ஒரு படம் ஆரம்பிக்கப்பட்டு பூஜை போடப்பட்டு
தொடங்கப்பட்டு அந்த படத்துல ஒரு இயக்குனராக ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் அந்த படத்தை இயக்காமல் வேறு இயக்குனரை மாற்றுவது, அதை போல கதாநாயகனாக கதாநாயகியாக நடிப்பதற்கு ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவர் அந்த படத்திலிருந்து விலக வேறு ஒருவர் அந்த படத்தில் நடிப்பது, அதை போல ஒரு படத்துக்கு இசையமைப்பாளராக ஒருவரை ஒப்பந்தம் செய்துவிட்டு அந்த இசையமைப்பாளர் இல்லாமல் வேறு இசையமைப்பாளர் அந்த படத்துக்கு பணியாற்றுவது என்பது அது இன்னைக்கு நடக்குதா? இது தமிழ் சினிமாவில் இது ஒரு சாதாரண விஷயம். இது காலாகாலமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உதாரணம் அடுக்கணும்னா எண்ணற்ற உதாரணங்களை சொல்லலாம். நம்முடைய மறைந்துவிட்ட இயக்குனர் சிகரம் பாலச்சந்தருடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்தவர் தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதே பாலச்சந்தர் அவர்களுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த இயக்குனர் தான் அந்த கேளடி கண்மணி என்ற படத்திலே தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்து ஒரு தனி கொடியை பறக்க விட்ட ஒரு நல்ல ஒரு இயக்குனர், அரும்பெரும் இயக்குனர் நம்முடைய வசந்த் அவர்கள். அவர்தான் ஆரம்பத்திலே கவிதாலயா சார்பில் தயாரிக்க இருந்த படமான அண்ணாமலையின் இயக்குனராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அந்த படத்துக்கு பூஜையும் போடப்பட்டது. நம்முடைய ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த படத்துக்கு பத்திரிகையில விளம்பரமும் வந்தது. ஆனால் சூழ்நிலையின் காரணமாக, என்ன காரணம்னு விளக்கம்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய இனிய நண்பர் வசந்த் அவர்கள் அந்த படத்தை இயக்க முடியாமல் போய்விட்டது. அவருக்கு மாறாக அதே நம்முடைய பாலச்சந்தருடைய பல்கலைக்கழகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சுரேஷ் கிருஷ்ணா என்ற அந்த இயக்குனர் அந்த படத்தை இயக்குகிறார். அந்த படமும் வெளியாகி வெற்றி பெற்றது. அப்ப அந்த கதை அன்னையோட நின்னுதுன்னு சொன்னா என்ன காரணம்னு கேட்டா, ரஜினிகாந்த் அவர்கள் அவருக்கென்று தனக்கென ஒரு தனி பாணியிலே நடிப்பது அவருக்கு கைவந்த கலை. அவருக்கென்று தமிழ் திரையுலகில் வீசியது ஒரு அலை. அவருடைய படத்துக்கு கிடைத்தது விநியோகஸ்தரிடத்தில் நல்ல விலை. ரஜினிகாந்த் அவர்கள் நின்னாலே அவர் ஒரு மலை. அதனால் தான் அடிச்சு தூள் கலப்பியது அந்த அண்ணாமலை. ஒரு பெரிய நிறுவனமான ஏவிஎம் தயாரித்து பெரிய வெற்றி பெற்ற படமான களத்தூர் கண்ணம்மாவை வைத்து ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். ஆம், உயிர் 3 எழுத்து, தமிழ் 3 எழுத்து, பாசம் 3 எழுத்து, சினிமா 3 எழுத்து, ஏவிஎம் 3 எழுத்து, படத்தில் நடித்த நாயகன் பெயரை சுருக்கினால் ஜெமினி 3 எழுத்து, அதில் உருவாகிய ஒரு பெரிய குழந்தை நட்சத்திரமாக ஆகிய அவருடைய பெயரை சுருக்கினால் அது 3 எழுத்து. இந்த 3 எழுத்தை வைத்து இந்த படத்திலே விளையாடியது தலையெடுத்து. அதை கண்டுபிடித்தார் மறைந்துவிட்ட தயாரிப்பாளர் ஏவிஎம் செட்டியார். படம் எடுத்து அந்த படத்திலே பெரிய இயக்குனராக நின்று விட்டார் பீம்சிங் தலையெடுத்து. இதுல என்ன வேடிக்கைன்னா, ஆரம்பத்துல இந்த படத்துக்கு பூஜை போடப்பட்டப்ப, இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டப்ப ஏ பீம்சிங் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனரா என்று கேட்டால் இல்லை. இந்த படத்தை ஏவிஎம் தயாரிக்கிற இந்த படத்தை இயக்குறது யாருன்னு கேட்டாக்கா நம்முடைய டி பிரகாஷ் ராவ். அந்த மறைந்து விட்ட அந்த இயக்குனர் சாதாரண இயக்குனர் அல்ல. உத்தம புத்திரன் என்ற படத்தை எடுத்து கலக்கியவர். மறைந்துவிட்ட மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படகோட்டி படத்தை இயக்கியவர். சாதாரண இயக்குனர் அல்ல. அந்த டி பிரகாஷ் ராவ் தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த படத்தை இயக்கிட்டு இருக்கார். படப்பிடிப்பு நடக்கிறது. ஆனால் அந்த படத்தை எப்பயுமே நம்முடைய ஏவிஎம் செட்டியார் அவர்கள் படப்பிடிப்பு நடத்திட்டு அதை போட்டு பார்ப்பாராம். போட்டு பார்த்துட்டு அவர் ஒரு தயாரிப்பாளராக இருந்தால் கூட, யார் இயக்குனராக இருந்தாலும் அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு. அப்படி இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துட்டு நம்முடைய ஏவிஎம் செட்டியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த படத்தில் எனக்கு சில விஷயங்களில் சில மாற்றம் பண்ணணும், சில ஷார்ட்டை கொஞ்சம் மாற்றி எடுக்கணும், சில காட்சிகளை மாற்றி எடுக்கணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் செய்யணும்னு இயக்குனர் பிரகாஷ் ராவ்கிட்ட சொன்னப்ப அவருக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. அவர் ஒரு பெரிய இயக்குனர்ல. அவர் என்ன சொன்னார், நீங்கள் அதை மாற்றணும், இதை மாற்றணுங்கிறத விட என்ன மாற்றிடுங்க, நான் இந்த படத்தை இயக்கலை, வேற யாராவது இயக்குனரை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஏவிஎம் செட்டியார் அவர்கள் அதுக்காக என்ன மனம் உடைஞ்சிட்டாரா? இல்லை, மனம் தளரவே இல்லை. அப்பத்தான் அதே படத்தை எடுக்கப்பட்டு பாதியிலே விடப்பட்ட படம்
சில படமாவது தொடங்கப்படுறதுக்கு முன்னாடி பூஜை போடப்பட்ட உடனே நின்று போறது வேற, இயக்குனரை மாத்துறது வேற. இது எடுக்கப்பட்ட படத்துக்கு அது ஒரு பெரிய இயக்குனரை மாத்தி விட்டு இன்னொரு பெரிய இயக்குனரை அந்த படத்தில் ஒப்பந்தம் செய்து அவர் படம் எடுக்கிறாரு. அந்த இயக்குனர் தான் பீம்சிங். அவர் படத்தை பார்க்கிறாரு, அவர் அந்த படத்தை இயக்குறாரு. அந்த படம் மாபெரும் வெற்றி பெறுகிறது. இந்த கதையை பார்க்கும்போது, இந்த வரலாறை பார்க்கும்போது என்ன தெரியுது? டி பிரகாஷ் ராவ் என்ற இயக்குனரை மாற்ற வேண்டும் என்பது ஏவிஎம் செட்டியாருடைய எண்ணமா? இல்லை. விதி விளையாடியது பாருங்கள் என்னம்மா, உருவாக்கியது பாருங்கள் புயல் சின்னம்மா, மாற்ற வேண்டியதை மாற்றி காட்டியது பாருங்கள் திண்ணம்மா. ஆனால் படம் வெளியாகி ஓடியது அரியதொரு வண்ணம்மா, மனம் வீசும் சந்தன கிண்ணம்மா, அசைந்து வரும் அன்னம்மா, பொலிவுடன் ஒளி வீசும் பொன்னம்மா, புது வரலாறு படைத்தது அந்த படம் தான் களத்தூர் கண்ணம்மா. ஜினிசார் படத்தை தயாரிக்க இருந்த ஒரு பெரிய நட்சத்திர தயாரிப்பாளர் என்று சொன்னேன், நான் பெயரை சொல்லவில்லை. அதை போல களத்தூர் கண்ணம்மா படத்தில் ஒரு பெரியதொரு குழந்தை நட்சத்திரமாக உருவானவர் என்று சொன்னேன், ஆனால் அவருடைய பெயரை சொல்லவில்லை. அதற்கு நான் வருந்துகிறேன். ஏன் இதை நான் சொல்லவில்லை என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இன்னைக்கு நான் யூடியூப்ல இந்த டிஆர் டாக்கீஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு அதுக்கு சில ப்ரமோஷன்லாம் பண்ணணும்னு சில முற்படும் போது, யூடியூப்ல போய் ப்ரமோஷன் பண்ணணும்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய சில சட்டத்திட்டங்கள், தேர்தல் காலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் அவங்க சில நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்க. அதாவது அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் நடிகர்களாக இருந்தாலும் அந்த நடிகர்களுடைய பெயரை சொன்னால் கூட அதில் சில பிரச்சனை வருது. அரசியல் இருக்கக்கூடிய ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளரோட பேரை சொன்னால் கூட பிரச்சனையாக இருக்கு. அதனால தான் அந்த பேரையெல்லாம் சொல்லாமல் நான் பேசி கொண்டிருக்கின்றேன். அதற்காக நான் வருத்தப்படுறேன். நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்த விட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் என்ன காணொளி போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.